பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 115 சங்கீதம் 9 வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு போய் சற்று உயரமான இடத்துல நிறுத்திவிட்டு, இந்த தகப்பன் கீழே வந்து தன் மகனை பார்த்து, மகனே, நீ மேலிருந்து குதித்து விடு, நான் உன்னை பிடித்து விடுகிறேன் என்று சொல்லி 2 கைகளை விரித்து தன் மகனை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மகன் சற்று யோசித்த பின்பு இவன் என்ன செய்கிறான்? குதித்து விடுகிறான். ஆனால் தகப்பன் சற்று பின்னோக்கி போய் அந்த மகனை விட்டு விடுகிறான். அந்த மகன் கீழே விழுந்து அடிபட்டு அழுகிறான். இப்பொழுது அந்த மகனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், மகனே, இது உனக்கு ஒரு பாடகமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் எந்த மனுஷனையும் நம்பாதே என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 115 சங்கீதம் 9 வசனம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நாம் எந்த மனுஷனையுமே நம்பாமல் கர்த்தரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனை நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கைவிடப்பட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக மனிதர்களை நம்பி ஏமாற்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த மனுஷனை நம்பாமல் கர்த்தரையே நம்பி வாழ தேவன் கிருபை தருவாராக. எனவே நம் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல், இயேசுவின் மேல் இருப்பதாக. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்ப்போமானா, அவனுக்கு எதிரிகள் நிமித்தம் நேரிட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மரணத்துக்கு ஏதுவான வியாதிவாய்ப்பட்ட நேரத்திலும் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை உறுதியாய் நம்பினார். அது மட்டுமல்ல, அசிரிய ராஜா சனகரிப் யூதாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வரும்பொழுது அவன் இஸ்ரவேல் தேவனை நோக்கி அந்த சனகரிப் ராஜா நிந்தித்து இந்த எசேக்கியா ராஜாவை அழித்துவிட திட்டம் போட்டு அவன் வருகிறான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் விசுவாசமா நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் பண்ணினார், ஜெபித்தார். இஸ்ரவேல் தேவனை நோக்கி இந்த எசேக்கியா ராஜா நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் பண்ணினபடினால் ஆண்டவர் அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். அதே போல மரணத்துக்கு ஏதுவான வியாதிவாய்ப்பட்ட பொழுது கூட இந்த எசேக்கியா ராஜா சோறு பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் அவர் சுகத்தை கொடுத்தார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் அந்த 6 வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நம்பினபடினால் அந்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை. எனவே அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவன் கர்த்தரை முழுவதும் நம்பினபடினால், 100க்கு 100% நம்பினபடினால் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எதிரிகள் மத்தியில், வியாதியின் மத்தியில் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினது போல நாமும் இன்றைக்கு கர்த்தரை நம்பி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தில் அவர் செய்து கொண்ட நாட்களிலே அநேக மக்கள், வியாதிவாய்ப்பட்ட மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். நம்பிக்கையோடு கூட வந்த அத்தனை பேருக்கும் இயேசு சுகம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவர் எருசலேமுக்கு வரும்போது அநேகர் வியாதிவாய்ப்பட்ட மக்கள் இருந்தார்கள். அவங்க இயேசுவை விசுவாசிக்காதபடினால அங்கே அற்புதம் நடைபெறவில்லை. எனவே இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அவரை நம்பினவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. இந்த இறைவார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவரை நம்பும்போது, இயேசுவை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் மாறும், கட்டுகள் எல்லாம் மாறும். மனுஷன் நம்பாதீங்க, எந்த மனுஷனை நம்பாதீங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்புவோம். எந்த மனுஷன் நம்பாமல், எந்த மனுஷனும் சார்ந்து வாழாமல் கர்த்தரையே நம்பி அவரே நாம் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த மனுஷன் நம்பாமல் கர்த்தரையே நம்புவோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பி இன்றைக்கு அநேகர் கைவிடப்பட்டு விட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் போய்விட்டது. இன்றைக்கு
கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமான என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. அந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை நம்பி வாழ உதவி செய்கிறாங்க, உண்மையை சார்ந்து வாழ உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.